ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி வாக்கப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு கொஞ்சம் நெருக்கடி உருவாயிடுச்சு. ஒன்று இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் வங்கி கணக்கை தோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரி விஷயம் வெளியேறுச்சு. நிறைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனநிலை இல்லைன்ற மாதிரி தெரியுது. இது ஒரு பக்கம். சசிகலா சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இங்கே கட்டிடம் சரியில்லை, பஸ்ஸு நிற்கிறதில்ல, ரேஷன் ஜாமான் போடுறதில்ல அப்படின்ற மாதிரி அதுவும் சசிகலா சொல்ல பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அதை சரி பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி லேட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாரோ, இல்லை சுற்றுப்பயணம் போயிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் ஏதாச்சும் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மக்கள் நம்புவாங்க. இப்போ அதிமுகவும் பார்த்திங்கன்னா வலுவிடைஞ்சு கிடந்து அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுகவில் சுற்றுப்பயணம் போகணும். இப்போ நிறைய எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா ஜெயிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரியாக்ஷனே இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓபிஎஸ் ஆச்சும் வேகமாக செயல்படுறாரான்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் டெல்லியோட உத்தரவு, சசிகலாவும் பார்த்திங்கன்னா அந்த டெல்லி உத்தரவை நம்பி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட பார்த்திங்கன்னா கூட்டணி வைப்பாரா இல்லைன்னு தெரியல. பட் வைக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக சொன்னாலுமே ராஜாவை வச்சு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இந்த முயற்சி எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பலன் அளிக்கும் தெரியல. ஒருவேளை பலன் அளிக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா நிறைய ஃபேவரான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகாது. பாஜகவோட கூட்டணியில் போனாலே பார்த்திங்கன்னா அது சிக்கல் தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு. அதனாலவே கூட்டணிக்கு போகல. அதில் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு லாபமானது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலா பார்த்திங்கன்னா இணைப்பு பண்ண சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த பாஜக கூட்டணி வேணாம்ப்பான்ற மாதிரி இதை இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைக்கிறாரு. அம்மா இருந்த காலகட்டத்திலே மோடி எதிர்த்தாங்க. ஸோ மோடியா லேடியும் கேட்டாங்க. இப்போ அதன்படியே நாங்கள் செயல்படுன்ற மாதிரி நடுவில் அதுக்கப்புறம்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கட்டிப்பிடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா கூட்டணியே வச்சுருந்தாங்க ஆட்சியில் இருந்த காலகட்டம் வரைக்கும். அப்போ உங்களுக்கு தெரியலான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கேட்க, இல்லைங்க எங்கள் பாஜக தலைவர் பார்த்திங்கன்னா அண்ணாமலை எங்கள் தலைவர்களை ரொம்ப விமர்சித்து பேசுகிறாரு, குறிப்பிட்டு ஜெயலலிதா அண்ணாவெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறான்ற மாதிரி இது கையில் எடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் கூட்டணி விட்டு விலகி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ல, ஒரு நபருக்கு தன்மானம் வேண்டுன்றதை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சது. இது பார்த்திங்கன்னா எடுபடுற ஒரு விஷயமா இருக்குது. அது எடுபடுதுன்னா தொண்டர்கள்ட்ட எதனால் கூட்டணி வைக்கலன்னு சொல்லும்போது இதை பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அதையும் இப்போ பயன்படுத்திக்கிட்டாரு. அதன் விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லைன்றதை உறுதிப்படுத்திடுறாரு. இது நிறைய பேர் வரவேற்றாலுமே கொஞ்சம் காலகட்டம் போக போக இப்போ 2024 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மனநிலை இருந்தாங்க தொண்டர்கள். பட் இப்போ பார்த்திங்கன்னா பாஜக இவங்களோட கூட்டணி வைக்கலை, ஓபிஎஸ் சசிகலா இணைக்கலை, எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரின்னு சொல்லிட்டு போனால் மிகப்பெரிய தோல்வி தான். அந்த தோல்வியின் பாதி தோல்வி தான் பார்த்திங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் 2026 நினச்சி கூட பார்க்காத ஒரு தோல்வி உருவாகுன்றாங்க. 40 இடங்களில் பார்த்திங்கன்னா டெபாசிட்டு கிட்டத்தட்ட காலியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள் கூட பார்த்திங்கன்னா தோல்வி அடையும். 2026 ஒரு 40-50 இடங்களில் பார்த்திங்கன்னா டெபாசிட் காலியானாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிற விஷயம். எதனால் வச்சுட்டு பார்க்கணும், இந்த எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா 40 நாடாளுமன்ற தொகுதி நின்று கிட்டத்தட்ட 200+ இடங்களில் திமுக தான் ஜெயித்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு தொகுதி வாரியாக பார்க்கும்போது. அதில் அதிமுக எங்கே தான் ஜெயிச்சிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஒரு 10-18 இடங்களில் தான் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கு தொகுதி வயசாக பார்க்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீத இடங்கள் பாமக இப்போ விஜய் கட்சியெல்லாம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஏற்றாப்புல ஓட்டை பிரிப்பாங்க 10%, 8% சொல்லி. அப்படி பிரிக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக என்ன நிலைமைக்கு தள்ளப்படும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கூட வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை, நம்ம திமுக எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, விஜய் வரனால நம்மளுக்கு எதாவது பாதிப்புன்ற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. இதில் துளி கூட பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அதிமுக பயங்கர அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதிகபட்சம் பார்த்திங்கன்னா திமுக திருப்பி ஆட்சி வர பட்சத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த இடத்த பார்த்திங்கன்னா விஜய் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் வந்திருக்கிறது மிகப்பெரிய லெவலில் இப்போ வந்து குரல் கொடுக்காட்டி மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அரசியல் பயணம் இருக்குன்றாங்க. இந்த அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு, விஜய்க்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு சொல்ல, அதாவது பயணம் வந்து விஜய்க்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு இந்த சுற்றுப்பயணம் நடிகரெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக சேர்ந்த ஒரு சில சீனியர்கள் சொல்ல, திமுக பார்த்திங்கன்னா அவங்க நிலைப்பாடு என்ன பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மை ஓட்டு, ஸோ அவங்களோட ஓட்டு இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா விஜய் நடிகரை பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் பாதிப்புன்ற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்ல. ஏன்னா அதிமுக ஓட்டு முழுமையாக பார்த்திங்கன்னா இப்போ திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்க தான் அதிமுக. அப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கூட மனசு மாறி பார்த்திங்கன்னா விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10% பார்த்திங்கன்னா ஒரு 20% 22% இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் முதலமைச்சர் ஆக முடியாட்டியும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் சீண்டி பார்த்ததா ஒரு தகவல், ஒரு உறுதியான இல்லாத தகவல் வெளியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சொல்லப்படுற விஷயம். ராகுல் காந்திக்கு பார்த்திங்கன்னா அழைப்பிதழ் வச்சார் இந்த மாநாட்டுக்கு, விஜய் மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா அது மறுத்துட்டார் வர்றதுக்கு, திமுக தான் கூட்டணின்ற மாதிரி. ஆனால் இங்கே இருக்க லோக்கலில் இருக்க காங்கிரஸ், இப்போ கார்த்தி சிதம்பரம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்த்து வந்து பேசுகிறது. ஆனாலுமே ஈவி.கே. இளங்கோவன் ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசும்போது, அப்போ செல்வ பெருந்தகை பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம வந்து திமுகவுக்கு ஜால்ரா போட்டு நிற்கிறது, நம்ம தனித்து நிற்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக பேசியிருந்தார். அதுக்கு ஈவி.கே. இளங்கோவன் பார்த்திங்கன்னா மேடையில் ரியாக்ஷன் பண்ணியிருந்தார். அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸு, இப்போ அப்படி கிடையாது, இப்போ திமுகவோட முதுகில் நம்ம சவாரி செய்ய தான் முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஈவி.கே. இளங்கோவன் சொல்லியிருந்தார். அது உண்மை. திமுகவோட இப்போ கூட்டணியை வச்சானதான் எல்லா இடத்தையும் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ். இல்லைன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனால் காங்கிரஸ் தனித்து நின்றா பாஜகவோட பார்த்திங்கன்னா பெரிய பின்னுக்கு தான் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபியே முன்னேறி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக இடத்த நெருங்கிருச்சுன்றாங்க. ஸோ இது சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நெருங்கிடும், முழுமையாக நெருங்கி தங்களோட பலத்தை பார்த்திங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்றது வெட்டி வழியாக தெரியுது. இதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலையோட ஒரு அப்ரோச் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அண்ணாமலை நம்பி வந்து பிஜேபி ஓட்டு போட்டிருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பாஜகவோட மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குது. அது யாருன்னு மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலையோட ஒரு எஃபோர்ட்டும் இதில் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்றாங்க. அண்ணாமலை நம்பி தான் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டு போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.